குலதெய்வமே தெரியாம இருந்தாலும் கூட குலதெய்வத்தை கண்டுபிடித்து கொடுக்கும். குடும்ப ஒற்றுமையில மட்டும் கொஞ்சம் கை வைக்கும், அவ்வளவுதான். அதை வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதே போல 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். திருமணம் ஆனவர்களுக்கு கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரம் நல்ல செழிப்பா இருக்கும். என்ன வியாபாரம் பண்றீங்களோ அது வந்து பயங்கர ஹிட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல பார்ட்னர் போட்டுல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல எல்லாம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்ல விலகி பார்ட்னரும் நீங்களும் ஒன்று சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நண்பர்கள் மூலமாக உதவிகள் நிறைய கிடைக்கும். நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து இந்த டைம் கொஞ்சம் அதிகமாகும். நிறைய பேருக்கு தொடர்பு அதிகமாகும். அதே போல ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தை தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறார். 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் இல்லையா? அப்ப முயற்சிகள் அதிகரிக்கிறது. செய்யற தொழிலாக இருந்தாலும் எத்துல நீங்க எஃபர்ட் போட்டீங்கன்னாலும் சரி அதுல வந்து பல மடங்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பது. தெய்வத்தினுடைய துணையோடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது தெய்வ வசியம், தேவதை வசிகங்கள் நம்ம சொல்றோம். அப்ப அந்த வசியத்தை எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து மந்திர ஜபங்கள் மூலமாகவும் இது தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துலா ராசிக்கு உண்டு. சகோதரர்களுக்கு வெற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும், ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார். ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்துக்குவோம். அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது. ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசைக்கல் போல. நல்லா இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும், நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய 2 முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு பார்த்துட்டாலே ராகு கேதுக்கள் தான். ராகு கேதுக்கள் தான் இந்த 9 கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள். ராகு கேதுக்கள் இல்லாம நல்லதும் கிடையாது, ராகு கேதுக்கள் இல்லாம கெட்டதும் கிடையாது அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. இப்போ உங்க ராசிக்குண்டான இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். துலா ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி நம்ம பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த ராகுவும் கேதுவும் கடந்த வருடங்கள்ல பாத்துட்டீங்கன்னா 12ஆம் இடத்துல கேதுவும், அதே போல ராகு 6ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் வயிறு உபாதைகள், நோய் தொந்தரவு, கடன் சார்ந்த விஷயங்கள், நிறைய ஆன்மீக வழிபாடுகள், ஆன்மீக சுற்றுலா, அதே போல பாத்துட்டீங்கன்னா தீர்த்த யாத்திரைகள் சென்று வந்த அமைப்பு, கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமானது, அதுக்கு கொஞ்சம் செலவு, நோய்க்கு கொஞ்சம் செலவு பண்ணினது, கொஞ்சம் பணத்தையும் விரைவும் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த துலா ராசிக்கு கடந்த வருடங்கள் நடந்திருக்குது. இப்போ ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும், கேது 11ஆம் இடத்துக்கு வருகிறார். மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த துலா ராசிக்கு இந்த வருடங்கள் உண்டு. ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லுவோம் 5ல இருந்தா பித்திரு தோஷம், 5ல இருந்ததுன்னா வந்து குழந்தைகள் தோஷம், குழந்தை பிறக்காது, குழந்தைக்கு உண்டானது நல்லது நடக்காது, இதெல்லாம் நிறைய நெகட்டிவ் வச்சிருக்கிற குலதெய்வத்தினுடைய தோஷம் இருக்குது, முன்னோர்களுடைய ஆசிகள் இல்ல, பழக்க வழக்கங்கள் சரி இருக்காது, ஒழுக்கம் சரியில்லை அப்படிங்கறதெல்லாம் நிறைய இருக்கு. ராகு 5ல இருந்து இந்த பலன் எல்லாம் உண்டு. அது வந்து ஒரு வகையா இருந்தாலும் ராகுக்கு வீடு கொடுத்து சனி உங்க ஜாதகத்துல நல்லா இருந்து விட்டால் மிகப்பெரிய அது அப்படியே யோகமா மாறி உங்களுக்கு வேலை செய்யறக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ ராகு 5ல இருக்கிறதுனாலயும் அதே போல பாசிட்டிவா நம்ம சொல்றதுன்னா குலதெய்வமே தெரியாம இருந்தாலும் கூட குலதெய்வத்தை கண்டுபிடித்து கொடுக்கும். குடும்ப ஒற்றுமையில மட்டும் கொஞ்சம் கை வைக்கும், அவ்வளவுதான். அதை வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதே போல 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். திருமணம் ஆனவர்களுக்கு கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரம் நல்ல செழிப்பா இருக்கும். என்ன வியாபாரம் பண்றீங்களோ அது வந்து பயங்கர ஹிட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல பார்ட்னர் போட்டுல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல எல்லாம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்ல விலகி பார்ட்னரும் நீங்களும் ஒன்று சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நண்பர்கள் மூலமாக உதவிகள் நிறைய கிடைக்கும். நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து இந்த டைம் கொஞ்சம் அதிகமாகும். நிறைய பேருக்கு தொடர்பு அதிகமாகும். அதே போல ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தை தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறார். 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் இல்லையா? அப்ப முயற்சிகள் அதிகரிக்கிறது. செய்யற தொழிலாக இருந்தாலும் எத்துல நீங்க எஃபர்ட் போட்டீங்கன்னாலும் சரி அதுல வந்து பல மடங்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பது. தெய்வத்தினுடைய துணையோடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது தெய்வ வசியம், தேவதை வசிகங்கள் நம்ம சொல்றோம். அப்ப அந்த வசியத்தை எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து மந்திர ஜபங்கள் மூலமாகவும் இது தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துலா ராசிக்கு உண்டு. சகோதரர்களுக்கு வெற்றி.
உங்க கூட பிறந்த இளைய சகோதரனுக்கு வளர்ச்சி, அதே போல உங்க மாமனாருக்கு வளர்ச்சி, சகோதரர் நீங்களும் சண்டை பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அதெல்லாமே விலகி சுமூகமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது கேது. கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. இயற்கையாகவே கேது 11க்கு வரும் பொழுது லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். உங்களுடைய ஏன்னா துலா கடினமான உழைப்பாளி, தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய முதல் ராசி துலாம், கும்பம், மகரம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல பாருங்க துலாத்துல ஒரு கொஞ்சம் சுயநலம் இருக்கும், ஆனால் அது தன்னுடைய குடும்பத்துக்கான சுயநலமாகத்தான் இருக்குமே தவிர மற்றவருடைய குடும்பத்தை கெடுப்பதற்குண்டான சுயநலமாக இருக்காது அப்படிங்கறத உண்மை. ஏன்னா அதுக்கு அப்படி பேர் வச்சிருக்காங்க, துலா ராசிக்கு சுயநல ராசின்னு பேர் வச்சிருக்காங்க. சோ அதனால இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பரவிட்டு இருக்கு. சோ அதனால என்னன்னா தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய தேவைகளுக்கான சுயநலம் கண்டிப்பா இருக்கணும், எல்லாருக்குமே இருக்கணும், அதுதான் இருக்குமே தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா மற்றவருடைய குடும்பத்தை கெடுப்பதற்குண்டான சுயநலம் அப்படிங்கிறது அதுகிட்ட இருக்காது அப்படிங்கிறது உண்மை. அப்போ துலாத்தை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் கடினமாக உழைத்து தன் குடும்பத்தையும் தன்னுடைய சந்தோஷத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ ஏத சொல்ல வரேன்னா தன்னுடைய குடும்பத்துக்காக ஓடி 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 தன்னுடைய ஆசைகளையே மறந்துருக்கும். அப்போ இந்த 11 கேதுக்கு வரும் பொழுது இந்த பழைய ஆசைகள், உங்களுடைய தேவைகள் இதெல்லாமே பூர்த்தி பண்ணுவீங்க. உங்களுடைய ஆசைகளுக்கு இது வாங்கணும், அது வாங்கணும், இப்படி இருக்கணும், இப்படி அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார். அதீத லாபங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய தொடர்பும், பெண்களாக இருந்தால் வேற ஆண்களுடைய தொடர்பும் கொஞ்சம் ஏற்படும். அது மட்டும் கொஞ்சம் மைனஸா இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அதே போல கேது 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால அப்பாவுக்கும் உங்களுக்கு ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது, பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனையில பங்காளி உறவுகள் வழி, இடவழி இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, தட பிரச்சனை இட பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே பிரச்சனைகளாக இருந்தால் நிவர்த்தியாகும். பிரச்சனை இல்லாம இருந்தால் அது உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு பிரச்சனைகளை பண்ணி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பு, தடைப்பட்ட கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பு, அடிப்படை கல்விகள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, மந்தமா இருக்காங்க அப்படின்னா அதுல நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல மார்க் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார்கள். அதே போல நல்ல குரு அமைவது, நல்ல வழிகாட்டி ஒருத்தர் கிடைப்பது இதெல்லாமே துலாவுக்கு இப்ப ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கும். அதே போல துலாம் பாத்துட்டீங்கன்னா அடுத்தது அவருடைய ராசியை கேது தொடர்பு கொள்றதுனால தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்குங்க. நீங்க என்ன நினைச்சு நீங்க தெய்வத்தை நின்று வேண்டீங்களோ அது அப்படியே நடக்கும். அதே போல பாருங்க ராகுவுக்கும் தேவதை வசியங்கள் தெய்வ வசியங்களை காட்டுது, கேதுவுக்கும் தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் நிறைய இருக்கிற மாதிரி ஜாதகத்துல வருது. அப்போ எந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்றீங்களோ அது முற்றிலுமாக உண்மையாக நம்பி போகும் பொழுது தெய்வமே உங்க கூட இருந்து எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. கேது லக்னத்தை பார்த்தால் கொஞ்சம் மன விரக்தி, குழப்பங்கள் இதெல்லாமே உண்டு. ஆனா இருப்பினும் ஸ்பிரிச்சுவலா, பிரபஞ்சமா, மெடிடேஷன், யோகா, ஸ்பிரிச்சுவல் லைன் எல்லாமே சக்சஸ். உங்களை பார்த்தா ஒருத்தர் கை நின்று கையெடுத்து கும்பிட்டு போற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா அடுத்தது குருவும் உங்க லக்னத்தை ராசி லக்னத்தையும் பாக்குது. இது ராசி லக்னத்துக்கு ரெண்டுமே பொருந்தும். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு கேதுவும் பாக்குறார், மிகப்பெரிய ஆன்மீக கிரகம் கேது, அதுக்கு அடுத்தது குரு, அவங்க ரெண்டு பேருமே உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்றதுனால ஆன்மீகத்தில் சிறந்து வரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அல்லது ஆன்மீக துறையில் இருந்தீங்கன்னா அதுல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. அப்படி இல்லைங்க, இதுல எல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னா கொஞ்சமாவது உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு கொஞ்சமாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உண்டான ஒரு வழிபாடுகள் செய்யறது, தீர்த்த யாத்திரைகள் போறது, ஒரு நிம்மதி மனசுக்கு ஒரு நிம்மதி இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பும் இந்த துலா ராசிக்கு ஏற்படும். துலாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது மிகப்பெரிய மேஜிக், மிகப்பெரிய மில்லினியர் உங்க ஜாதகத்துல எந்த கோடீஸ்வர யோகமா லட்சாதிபதி யோகமா அதை இந்த வருடம் ஜாதகத்துக்கு உண்டானதான் வரும், அதுக்கு அதிகமாலாம் வராது. அதுக்கு உண்டான தடைகள்லாம் இருக்குதுன்னா அந்த தடையை உடைச்சிட்டு அதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபத்துக்கு அப்புறம் இந்த வருடங்கள் துலாம் ஜொலிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம துடிகளை சரணம்.